இது நம்ம ஏன் பெரிய பாதை நடக்கிறோம்னா இதில் ஒரு தாற்பயம் என்னென்னா இதெல்லாம் ஐயப்பனே நடந்த பாதை. அதனால தான் சுவாமியின் புண்ணிய பூங்கானம்னே பேர் அதுக்கு. ஐயப்பன் உலாவிய பாதைகள் அதுதான் திரு சுபாஷ் வீரமணி சொல்லியிருந்தார் இல்லையா, ஒவ்வொன்றும் ஐயப்பன் நின்றுட்டு எடப்பாரி மகிழ்ச்சியோட வதம் பண்ண பாதைகள். அதனால தான் ஐயப்பன் நடந்த பாதைகள் தான் நம்மளாம் நடக்கிறோம். அதனால தான் அந்த இடத்த அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுக்கணும். பெரிய பாதை இல்லாம இன்னொரு பாதை வழியாகவும் போகக்கூடிய அந்த நடைமுறை இப்ப இருக்கு இல்லையா, புல்மேடுன்னு ஒரு வழியா நடக்கிறாங்க ஆக்சுவலா. பட் அது அந்த அளவுக்கு ஐதீகமாக காயத்ரி, நான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஐயப்பரை தெய்வத்தை சந்திக்க எந்த பாதையில் வேணால் போகலாம். பட் ஆனால் எங்களுடைய குருசுவாமி எமன் நம்பியார் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, கூடுமானவர்களே உடம்பில் தெம்பில் இருந்தால் பெரிய பாதை வழியாக செல்லணும். இல்லைனா கண்டிப்பாக பம்பையிலேருந்து நீலிமலை அப்பாச்சி மேடு வழியாக ஐயப்பனை தரிசிக்கிறது ஒரு வழி. இந்த புல்மேடு என்பது லேட்டரான், அது ரொம்ப அது வந்து செங்குத்தாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் நடந்து போகலாம் அந்த மாதிரி. ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்கும். ஸோ சில பக்தர்கள் அந்த வழியை தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் ஆனால் அது வந்து ஐயப்பன் நடந்து போன பாதை கிடையாது. ஐயப்பன் நடந்து போன பாதை வந்து பெரிய பாதை தான். அவர் பெரிய பாதை நடந்து பம்பை தானால்தான் ஐயப்பனுடைய அம்மா ஆக்சுவலாக பம்பா தான். அவர் அங்கே தான் பிறந்து எப்படி முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் நீராடினாங்களோ சரவண பொய்கையில், அந்த மாதிரி ஐயப்பனுக்கு வந்து அம்மா தான் பம்பா. அதனால தான் பம்பா நதியை வந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் சுத்தமாக வச்சுக்கணும் சொல்கிறதுக்கு காரணம்னா, அம்மா வந்து அம்மா ஸ்தானம் அது. பம்பா ஐயப்பனை வந்து தாங்கிய இடம் அது. இந்த பத்மதலம் வந்து மணிபாரதி சொன்ன மாதிரி ஹரியும் மரணம் சங்கமத்தில் பத்மதலம் கீழே விழுந்து அது பம்பையில் தான் அது வந்து விழுறது. அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படி நம்ம காசிக்கு நிகராக சொல்கிறோமோ, அதாவது கங்கா யமுனா காவேரி கோதாவரி சொல்கிறோமோ, நர்மதை, அது மாதிரி பம்பாவும் ஒரு மிகப்பெரிய புண்ணிய நதி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பேர்பட்ட ஒரு ஐயப்பன் பிறந்த இடம் அல்லவா, ஐயப்பன் தவழ்ந்த இடம், ஐயப்பன் வாசம் செய்த இடம். இந்த பந்தளமே வந்து அரண்மனை அவ்வளோ கோலாகலமாக ஐயப்பனை வந்து தாங்கிய இடம் ஒவ்வொரு பக்தர்களும். அது கூட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னாங்க இல்லையா, மாதம் கூட மலைக்கு போகிறாங்க. இதில் வந்து மாதம் போனாலும் இந்த கார்த்திகை மார்கழி தை இதுதான் ரொம்ப விசேஷமான காலம். அதுக்கு என்ன காரணம் அது சொல்கிறாங்க ஐதீகம்னா, கார்த்திகை 1ஆம் தேதி தான் ஐயப்பன் அவர் தந்தையிடம் சொல்லி ஆலயம் எழுப்புறாங்க இல்லையா, அந்த ஆலயம் எழுப்பப்பட்ட நாள் கார்த்திகை 1ஆம் தேதி. அதே போன்று அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம், அந்த காலத்தில் அந்த கும்பாபிஷேகம் போன்ற ஒரு நிகழ்வு நடந்த நாள் தை 1ஆம் தேதி, மகர சங்கரம நாள் இந்த நாள். ஸோ அதனால தான் அவர் நான் தவக்கோலமாக இருக்கேன், ஆனால் ஒரு நாள் உங்களுக்காக என் தவத்தில் இருந்து விழித்து இன்று நான் வந்து உங்களுக்கு ஆபரணங்களை அணிந்து கொண்டு உங்கள் ஆசைக்காக நான் வந்து ராஜாதிராஜனாக இன்று காட்சியளிக்கின்றேன். அதனால தான் இந்த கார்த்திகை வீட்டு மகனாக அதுதான் ராஜகுமாரனாக ஐயப்பன் வந்து, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்குல்ல பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும் இளவரசனுக்கு. அதனால் ஐயப்பன் வந்து அந்த ஒரு நாள், அதே நேரத்தில் என்னுடைய பக்தர்களையும் நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுனால தான் இந்த நேரம் இங்கே சபரிமலை ஆரத்தி ஆகும்போது அந்த பந்தராஜகுமாரனுக்கு ஆரத்தி ஆகும் அந்த வாளோட ஃபுல் அன்றைக்கி ராஜ அலங்காரம் ஐயப்பன் இருக்கிறது. இங்கே ஆரத்தி ஆகும்போது அங்கே கரெக்டாக அங்கே ஜோதி தெரியும். பக்தர்கள் வந்து ஏன்னா எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல, அதில் அந்த நேரத்தில் ஐயப்பன் வந்து ஜோதியாக வந்து நமக்கு காட்சி தராது. என்ன அது ஐதீகம்னா, ஆக்சுவலாக மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் தெரியும், நேற்று போகி அன்னைக்கு எல்லாரும் அதை பழையன கெழுதலும் புதியன அதை சொல்லுவாங்க. அது இந்த இருள் நீங்கி சங்கராந்தி தை முதல் நாளில் அனைவர் வீட்டிலும் நான் வந்து ஒளிப்பிழம்பாய் நின்று உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றுவேன். அதுதான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு சாநித்தியம். சபரிமலை வந்து மீண்டும் மீண்டும் நம்மை வாவென்று அழைக்கச் சொல்வது ஏனென்றால் அதுதான் ஒரே காரணம். அதாவது புத்தாண்டு பிறந்த உடனே இந்த மகர சங்கராந்தி வந்து நம்மளுடைய எல்லோரு வாழ்விலும் உள்ள நாட் ஓன்லி இருள் ஒண்டி இல்லை, அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக லைஃப்பில் எல்லாம் போய் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதா நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த யாத்திரை. இப்போ இந்த மகர ஜோதி இந்த ஏற்றக்கூடிய பொன்னம்பல மேடு இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது என்ன? பொன்னம்பல மேட்டில் வந்து ஐயப்பனுடைய, அதுவும் ஐயப்பன் வாழ்ந்த இடம் தான் ஆக்சுவலாக, ஐயப்பன் இருந்து உலாவிய இடம். அப்போது இந்த பொன்னம்பல மேட்லேருந்து வந்து இந்த மகர ஜோதி இந்த ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் பொழுது, மகர ஜோதி அன்னைக்கு அங்கே வந்து ஐயப்பனுக்கு பொன்னம்பல மேட்லேயே விசேஷ பூஜைகள் நடக்கும். ஐயப்பன் அங்கே ஆவாகனம் பண்ணுவாங்க. அங்கே ஆவாகனம் பண்ணி தான் வந்து அது வந்து நம்ம அது அக்னி ஜுவாலையாக ஐயப்பன் அங்கே ஆவாகனம் செஞ்சு அக்னி தேவனை வழிபட்டு அந்த பூஜை நடத்தி முடித்து அங்கேருந்து தான் வந்து அவங்க வந்து பொன்னம்பலமேட்டில் தான் ஜோதியாக அவர் தெரியுறார். ஆக்சுவலாக அதுதான் ஐதீகம். ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஒரு பியூட்டி தான் சபரிமலையில் வந்து பம்பை
சபரிமலை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஜோதி தெரியும். ஆக்சுவலாக 5 மலைக்கு உள்ள இருக்கு, அதனால தான் 5 மலை கரசன் சொல்லுவாங்க. அதை வந்து சுபாஷ் பொன்னம்பலம் மேடுன்னு சொல்கிறாங்களே, அந்த பொன்னம்பலம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அவர் வந்து வனத்துக்கு போகிறாரு, புலிப்பால் எடுக்கிறதுக்காக வனத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடமா போகிறார். அதில் பொன்னம்பலம் மேடுன்னு அவர் போகும்போது ஜோதியா, ஐயப்பன் வந்து ஆதியில் ஜோதியா தான் இருந்திருக்கு, ஜோதியா காட்சி தர்றார். அப்போ வந்து தேவர்களால் நெருங்க முடியல, ஐயப்பனை நெருங்க முடியல, பம்பைக்கரையிலேருந்து அவரை வணங்குறாங்க. எங்களால் வர முடியல, அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் அருள் கொடுத்து நான் வந்து அசரீரியாக சொல்கிறார், இந்த மகர சங்கரம நாளன்று நான் ஜோதியாய் வந்து உங்களுக்கு காட்சி தருவேன், அந்த நாளன்று நீங்கள் என்ன ஜோதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று தேவர்கள்லாம் வணங்கி இன்னொரு தத்துவமும் இருக்குது. பொன்னம்பலமேட்டில் பொன்னாலான ஒரு ஆலயத்தை எழுப்பியதாகும், அங்கே ஐயப்பன் குடிகொண்டு அவர்கள் அங்கே வணங்கியதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. எல்லாமே இறைவன் அந்த அவதாரம் நோக்கத்திற்காக செய்த ஒரு லீலைகள். மகிழ்ச்சியை வென்று அவர் அவதாரம் நிறைவேறுவதற்காக அவர் செய்த இந்த வன யாத்திரையின் போது அதுதான் அந்த பெரிய பாத்திரம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாநித்தியம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல இல்லாமல். ரைட். இது மட்டும் இல்லாமல் இந்த பந்தள ஆபரண அந்த பெட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்பாக சிறப்பு நேரலையில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து சபரிமலை ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனம் குறித்த சிறப்பு நேரலையை பார்க்கலாம்.